திருமதி செல்வம் சீரியல் மூலமாக பூங்காவனமாக ரசிகர்களுடைய மனதில் தனி இடம் பிடித்த நடிகர் தாங்க ஜெயமணி. இவர் பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு பிறகு தற்போது பிரபலமான சீரியலான சிறகடிக்க ஆசை சீரியலில் மலேசிய மாமாவாக பிரபலமானாருங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா தற்போது தன்னுடைய உடல்நலக் குறைவு காரணமாக திடீரென இன்னைக்கு தன்னுடைய 79வது வயதில் மாரடைப்பால் காலமாகியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட சீரியல்களை இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 150 படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. இவருடைய மறைவு இப்போது சின்னத்திரை ரசிகர்களுக்கிடையே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்குங்க. ஸோ இதனுடைய பின்னணியில் நடிகர் ஜெயமணியை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சன் டிவியில் ஒளிபரப்பான திருமதி செல்வம் சீரியல் மூலமாக பூங்காவனம் அப்படின்ற ஒரு கேரக்டரில் ரசிகர்களுடைய மனசில் தனி இடம் பிடித்தவர் தாங்க ஜெயமணி. பல வருடங்களுக்கு பிறகு இப்போது சிறகடிக்க ஆசை சீரியலில் நடிச்சிட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 29 திடீர்னு தன்னுடைய 79வது வயதில் மாரடைப்பால் காலமாகியிருக்காரு. இந்த செய்தியை கேட்ட உடனே சின்னத்திரை ரசிகர்கள் எல்லாருமே சோகத்தில் மூழ்கி இருக்காங்க. ஏன்னா ஒரு சில வருடங்களாக இவர் எந்த சீரியல்லையுமே நடிக்காமல் தான் இருந்திருக்காரு. திடீர்னு சிறகடிக்க ஆசை சீரியலில் ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ நடிக்கிறதுக்கு அந்த சான்ஸ் வந்தபோது அவரை ரசிகர்கள் கொண்டாடினாங்க. ஏன்னா ரொம்ப நாளாக அவர் மிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த சீரியலில் என்ட்ரி கொடுத்த உடனே எல்லாராலையும் அந்த கேரக்டர் வரவேற்கப்பட்டது. எல்லோரும் ரசித்து இந்த நாடகத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இனி இந்த சீரியலில் கதை வேகம் எடுக்க போகுது அப்படின்னு பலரும் சொல்லிகிட்டு இருந்த நிலையில் ரோகிணியுடைய மலேசிய மாமாவாக அவர் ஒரு சில காட்சிகளை நடித்தார். அந்த ஒரு சில காட்சிகளாக இருந்தாலுமே கூட ரசிகர்களுக்கு அவ்வளோ பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதிலும் அவர் செய்த அந்த ரகலையெல்லாம் அந்த கேரக்டரோடு அப்படியே செட் ஆகிடுச்சிங்க. ஸோ அவ்வளோ நல்லா இருந்துச்சு. யாரெல்லாம் சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்தீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியலில் மலேசிய மாமாவாக அந்த கேரக்டரில் நடித்த ஜெயமணி அவர்களுடைய ஆக்டிங்கை நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா அவருடைய கேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்துச்சு. எப்போதுமே ஒரு கலைஞர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய கேரக்டருக்கு பின்னாடி அந்த கலைஞருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது நிச்சயம் ஏதாவது ஒரு வழிகளோடு தான் இருக்கும், ஒரு போராட்டம் நிறைந்ததாக தான் இருக்கும். இது யாருக்குமே தெரியறது கிடையாது. ஏன்னா திரைக்கு முன்னாடி அவங்க நடிக்கிறாங்க, அதை மட்டும்தான் நம்ம ரசிக்கிறோம். ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும், அதுலேயும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும், சுகங்கள் இருக்கும். ஆனால் நடித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த இடத்துல அவங்களுடைய கஷ்டங்களையும் சோகங்களையும் தூக்கி போட்டுட்டு தான் நடிக்கிறாங்க. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாங்க. அப்படிப்பட்டவர் தாங்க ஜெயமணியும். ஸோ இவருக்கு பல பிரச்சனைகள் இருக்குது. அது யாருக்குமே தெரியாமலே போயிடுச்சு. இன்றைக்கி ரசிகர்களுக்கு அவரை மலேசியா மாமாவாக தெரியும். ஆனால் 90s கிட்ஸ்களுக்கு அவர் திருமதி செல்வம் சீரியல் பூங்காவனமாக தாங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த சீரியல் ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அந்த சீரியல் இருக்கக்கூடிய கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது இவர் சூப்பராக நடிச்சிருந்திருப்பார். யாரெல்லாம் திருமதி செல்வம் பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த நிலையில் அவர் சமீபத்தில் பேசின ஒரு பேட்டி ஒன்று கூட இணையதளத்தில் ரொம்ப ரொம்ப வைரலாக இருந்துச்சுங்க. அதாவது நடிகர் ஜெயமணி கடைசியாக என்ன ஒரு விஷயம் பேசியிருந்தார் பேட்டியில் அப்படின்னு பார்க்கும்போது, சிறகடிக்க ஆசை சீரியலில் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வாய்ப்பு கிடைச்சதை நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும், இந்த சீரியலில் என்னை பார்த்து ரசிகர்கள் என்னை ஞாபகம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னை அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் ரொம்ப நாளாக நடிக்காமல் இருந்தேன். இப்போ திரும்ப என்ட்ரி கொடுத்தப்போ எனக்கு அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் சூப்பரான ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. யாருமே என்னை மறக்கலை அப்படின்றத மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தினாங்க. ஏன்னா 90ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவர் பூங்காவனமாக எல்லாருடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாரு. அந்த சீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதில் மூலிமா எல்லாருடைய மனசில் இடம் பிடிச்ச அவரை இப்போ யாரும் ஞாபகம் வச்சுருக்காங்களா? மறந்துருப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போது அந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு கிடைச்சிது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதே மாதிரி திருமதி செல்வம் சீரியலுக்கு அப்புறமா ஒரு சில சீரியல்களை மட்டும்தான் நடிச்சிருந்தார். ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு பெருசாக வாய்ப்பு எதுவும் கிடைக்கல, அதனால் நானும் அப்படியே இருந்துட்டேன். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த வாய்ப்பு எனக்கு குமரன் சார் மூலிமா கிடச்சிச்சிங்க. ஏன்னா குமரன் சார் இயக்கத்தில் தான் இப்போ மீண்டும் நடிச்சிருக்கேன் அந்த சிறகடிக்க ஆசையில். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் திரும்பவும் ஆக்டிங்குள்ளே வந்துட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தோடு தான் நான் அடி எடுத்து வச்சுருக்கேன். இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை ஒரு டேக்கில் நடித்து முடிச்சு காட்டிடுவேன். அதனால தான் என்னை எல்லாருமே பாராட்டுறாங்க. மலேசியா மாமா கேரக்டரை ரசிகர்கள் இவ்வளவு விரும்புவாங்கன்னு நான் துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு
ரொம்ப வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லியிருந்தாருங்க. நடிகர் ஜெயமணி பார்த்தீங்கன்னா, அவர் நடிகர் மட்டும் கிடையாது. நிறைய சீரியல்கள வந்து இயக்கியிருக்காரு. அதே மாரி ஜெயமணிய பலருக்கும் நடிகரா மட்டும் தான் வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனா, இவர் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு இயக்குனரும் கூடங்க. சுமார் 40க்கும் மேற்பட்ட சீரியல்கள வந்து இயக்கியிருக்காரு. சின்ன திரையில மட்டும் தான் இவர் வந்து நடிச்சிருக்காரு, இயக்கியிருக்காரு அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. இவர் பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய திரைப்படங்கள்லயும் வந்து நடிச்சிருக்காருங்க. ஸோ, ஆர்ஜே பாலாஜி நடித்த சொர்க்கவாசல் திரைப்படத்தில நல்ல ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காரு. அதே மாரி அந்த படம் வெளியானதுக்கு அப்புறமா தான் இவருக்கு நிறைய வாய்ப்புகளானது வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ, இதிலிருந்து தான் அவர் இந்த ஃபீல்டே வந்து சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே பார்த்தீங்கன்னா, ஜெயமணி அவர்களுக்கு நடிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கு. நிறைய மேடை நாடகங்கள்ல வந்து நடிச்சிருக்காரு. இவர் யார ரோல் மாடலா வச்சிருந்தாரு அப்படின்னா, எம்ஜிஆர் சாரு, சிவாஜி கணேசன் சார் எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு தான், அவங்கள மாரி நாமளும் வந்து நடிக்கணும். எல்லாருடைய மனசுலயும் வந்து இடம் பிடிக்கணும் அப்படின்னு, அந்த ஒரு ஆசையால தான் அவர் வந்து நடிப்புக்குள்ளேயே வந்து வந்திருக்காருங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப சூழ்நிலை காரணமா ஒரு சில வருஷம் நடிப்பை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலையானது அவருக்கு வந்து இருந்திருக்கு. இருந்தாலுமே கூட நாடக மேடையை மட்டும் அவர் எப்போதுமே வந்து விட்டு கொடுக்கவே இல்லையாம். ஸோ, எப்போல்லாம் அவருக்கு வந்து சின்ன வாய்ப்பு, சின்ன ரோலாக இருந்தாலுமே கூட அதை செஞ்சுருக்காரு. அதே மாதிரி அவருடைய மனைவி மாலதி டப்பிங் கலைஞராக வந்து பணியாற்றிருக்காருங்க. மகள் பார்த்தீங்கன்னா ஆசிரியராக வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. மகளுடைய திருமணத்திற்கான ஏற்பாடுகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ, அதை பற்றிலாம் கூட அவர் வந்து இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார். மேலும் இந்த சிறகடிக்க ஆசை சீரியலில் ரோகிணி பற்றிய உண்மைகளை எல்லாம் மொத்த குடும்பத்துக்கும் சொன்னதே பார்த்தீங்கன்னா இவர் தாங்க. அதுக்கப்புறமா அவருடைய காட்சிகள் வந்து பெருசா இல்ல. இருந்தாலும் அவருடைய காட்சிகள் மீண்டும் மீண்டும் வரணும். அந்த மாரியான கதைகள வந்து மாத்துங்க அப்படின்னு ரசிகர்கள் வந்து வேண்டுகோள்லாம் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு இவருடைய ஆக்டிங் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சு போயிருக்கு. ஸோ, இவர மீண்டும் வந்து சின்னை திரையில பார்க்கறதுக்கு எல்லாருமே வந்து ஆசைப்படுறாங்க. அந்த மாரிலாம் கூட நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா, இவ்ளோ ஆசையோடையும், கனவுகளோடையும் பல வருஷத்துக்கு அப்புறமா சின்ன திரையில என்ட்ரியான இவருக்கு இப்படி ஒரு சூழ்நிலையானது நடந்திருக்க கூடாதுங்க. இப்போ எல்லாரையுமே வந்து விட்டுட்டு இந்த உலகத்தையே விட்டுட்டு அவர் வந்து பிரிஞ்சு போயிட்டாரு. இத நினைக்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஒரு நல்ல கலைஞர இந்த சின்ன திரை உலகம் இன்னைக்கு வந்து இழந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணுங்க. ஏன்னா இவங்கள மாரி எல்லாமே வந்து யாராலயும் இப்போ வந்து நடிக்க முடியாது. உண்மையிலே வந்து சின்னத்திரை வந்து மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான வந்து இழந்திருக்குன்னு தான் சொல்லணுங்க. கேரக்டரோடு ஒன்றி அப்படியே மாறிவிடக்கூடிய ஜெயமணியோட இந்த மாதிரியான நடிகர்கள் வந்து பலர் இன்னும் சரியான வாய்ப்பு இல்லாமல் கூட இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக இவரை மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் மற்ற கலைஞர்களுக்காவது இனி நல்ல வாய்ப்புகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு பலரும் வந்து வேண்டுகோள் வச்சிட்ருக்காங்க. ஸோ, கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்த சின்னத்திரை வந்து கன்சிடர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் மறைந்த சின்னத்திரை நடிகராக இருக்கக்கூடிய வி.சி. ஜெயமணி அவர்களுக்கு பலரும் இரங்கல்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ, நீங்களும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.